ஆண்டவர் ரட்சகர் இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். வாசிக்கலாம். சங்கீதம் 28:9. தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி எழலும். இந்த மாதிரியான ஒரு ஜபங்கள் தான் இன்னைக்கு நமக்கு ஆண்டவரே எங்களை என்ன செய்யணும்? ஜனத்தை ரட்சிக்கணும், சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கணும், எங்களை போஷிக்கணும். இப்படிலாம் ரொம்ப நம்முடைய ஜபங்கள் இருக்குது. அநேக நேரங்கள்ல நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் நம்முடைய குடும்பத்துக்குள்ள காண முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் உணர முடிகிறது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எரேமியா 4:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலே, நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றி விட்டால் இனி நீ அலைந்து திரிவதில்லை. நம்ம நிறைய ஆசைகள் நமக்கு இருக்குது. ஆனா ஆண்டவரும் நம்ம கிட்ட ஒரு காரியத்தை வைக்கிறார். ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம பேசுகிறோம், அநேக ஆசீர்வாதங்களை வாசிக்கிறோம், அநேக வாக்குத்தத்தங்களை நம்ம கேட்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு மாறுதல் இல்லாமலே அந்த நன்மைகள் எல்லாம் நம்ம கிடைக்கும்னு நினைப்போம். நாம் சரியாக விட்டால், நாம் நம்மை சுத்திகரிக்காவிட்டால் அந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதில் சிக்கல் தான் இருக்கிறது. அதுதான் திரும்பவும் நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேலே, எரேமியா 4:1, உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று நீ அகற்றிவிட்டால் இனி நீ அலைந்து திரிவதில்லை. ஒரு வீட்டுக்கா இருக்கட்டும், குடியிருப்புக்கா இருக்கட்டும், நமக்கு நிலையான ஒரு வீடு இல்லையே. 5 மாசம் ஒரு வீடு, இன்னும் மீதி உள்ள நாட்கள் இன்னொரு வீடு, இப்படி இந்த பூனை கூட்டிய கிடத்துற மாதிரி பிள்ளைகளோட பொருட்கள் எல்லாம் அங்க எங்கேயுமா கொண்டு திரிகிறோமே. ஒரு நிலையான ஒரு வீடு இல்லையே நம்ம நினைக்கலாம். அதே மாதிரி நிலையான வீடு இருந்தாலும் ஒரு நிலையான சமாதானம் இல்லை. சில நேரம் நல்லா இருக்கும், சில நேரம் நல்லா இல்லை. சில நேரம் சந்தோஷமா இருக்கும், சில நேரம் ஜெபிக்கிறோம். நிலையான ஒரு ஜெப வாழ்க்கை நம்ம குடும்பத்துல இல்ல. பிள்ளைகளையும் தெய்வ அன்புக்குள்ள நாம் வளர்க்க சில நேரம் மறந்து விடுகிறோம். நாம் ஜெபிக்கிறோம், பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களா, பிள்ளைகள் ஆண்டவர் நினைக்கிறார்களா, இதை நாம் எண்ணுவதில்லை. ஆனா சகரியா 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது, பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாபிலோன்ல குடியிருக்கிற சியோன் குமாரத்தை உன்னை விடுவித்துக் கொள்ளுங்க. அப்ப எந்த சூழல்ல உலகத்திலும் உலக ஜனங்களோடு உலக சம்பிரதாயங்களோடும் சிக்கி கிடக்கிற நாம் உரிமையோட தேவ சமூகத்துல போய் அநேக நன்மைகளை கேட்டு வாங்கி கொள்வதில் சிக்கல் இருக்கதான் செய்கிறது. அவர் சொல்றார், யோசுவா சொல்லும் போது சொல்றான், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று யோசுவா 3:5 நாம் வாசிக்கிறோம். நாம் இவ்விதமாய் நம்ம சீர்படுத்திக் கொள்ளும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக சரி பண்ணி நாம் பரிசுத்தமாக வேண்டும் தீர்மானத்தோடு கூட நாம் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மில் பிரியப்படுகிறார். ஏசாயா 65:21 வாசிக்கிறோம், வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வீடுகளை கட்டி, கர்த்தர் தான் வீடை கட்டி தரணும். கர்த்தர் நமக்கு ஒரு வீட்டை தரணும். வேதத்துல வாசிக்கிறோம், ஒவ்வொருத்தருடைய குடியிருப்பின் எல்கைகளையும் அவர் முன்கூட்டியே தீர்மானித்திருக்கிறார் என்று. அப்ப இனி அல்ல தீர்மானம், முன்கூட்டியே அவர் தீர்மானிக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை சீர்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நாம் நம்மை சுத்திகரிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் விருதாவாக உழைப்பதும் இல்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதும் இல்லை, அவர்களை கூட அவர்கள் சந்தானமும் கூட கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக இருப்பார்கள். எப்படி? அவங்க உழைக்கிறது வீணா போகிறது இல்ல, அவங்க துன்பம் உண்டாக பிள்ளை பெக்கிறது இல்ல, பிள்ளையை பெற்றுக்கிட்டு அந்த பிள்ளைகளால துன்பம் அநேக பெற்றோர்கள் வேதனை அடைகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்காது. ஏசாயா 54:13, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் உனக்கு பெரிதாய் இருக்கும் என்று. துன்பம் உண்டாக பிள்ளைகள் பெறுவதில்லை என்று சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா இங்க நமக்கு சொல்லப்படுகிறது, பிள்ளைகளால் உனக்கு சமாதானம், உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் சொல்றாரு, அவர்கள் சந்தானமும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் உத்தமமாய் வாழும் பொழுது உங்க சந்தானமும் அவருடைய ஆசீர்வாதங்களால நிரம்பி இருப்பார்கள். 65:24, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் அப்படி சொல்றாரு. இப்படி ஜீவிக்கும் போது அவங்க கூப்பிடும் போது உடனே சத்தம் கொடுப்பேன். அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களே வீட்டுல,
அதெல்லாம் நான் உடனே கேட்டுருவேன்றார். எசேக்கியேல் 37:27 என் வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை அருமையான வசனம் பாத்தீங்களா? கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அந்த குடும்பங்கள் இவ்விதமாக என்ன செய்கிறது? ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஒன்று கூட நான் சொல்லுகிறேன், இஸ்ரவேலே, நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. வேலைக்கு அலைவதில்லை, பணத்துக்கு அலைவதில்லை, குடியிருப்புக்கு மாறி மாறி நீ அலைவதில்லை. நிலையான ஒரு வாசஸ்தலத்தை கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணுவார். உன் வீட்டுக்குள்ளே, உன் குடும்பத்துக்குள்ளே அவர் வாசஸ்தலத்தை அமைப்பேன், நான் உங்க தேவனா இருப்பேன் அப்படின்னு சொல்றார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் குடும்பமாக நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள், பாவங்களை விட்டு நீங்க மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை மகிமையுள்ள குடும்பமாக நிலைநிறுத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம். நல்ல தெய்வமே துதிக்கிறோம். இந்த வேளையிலும் அப்பா, பாபிலோனுக்குள்ள குடியிருக்கிறவளே, அதுல இருந்து வெளியே வா. சகல அருவருப்பர்களின்று நீ வெளியே வா, பிற்பாடு உனக்கு மகிமை உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த நாட்கள்ல மனம் திரும்பி, குடும்பமாய் மனம் திரும்பி, சகல அருவருப்புகளின் மனம் திரும்பி, நம்முடைய குடும்பத்துல உமக்கு முக்கிய இடம் கொடுத்து உமக்கு பிரியமாய் வாழும்படி ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த கேட்கும் போதே அவர்கள் தீர்மானம் பண்ணிக்கொள்ள, தேவரீர் சொன்னபடி இனி நீ அலைந்து திருவதில்லை என்று சொன்னீரே. வீடுகளை கட்டி அதுல குடியிருப்பீங்க, நிலையான ஒரு வீட்டுல இருப்பீங்க, திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் கனிகளை புசிப்பீர்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தர் அருளி மேன்மைப்படுத்த வேண்டுமாக செபிக்கிறேன். தடைகளை நீக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களையும் ஆசீர்வதி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் இப்படிப்பட்டதான மேன்மைகள் உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். அநேக சாட்சிகளை அப்பாவுடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் கேட்கும்படி, அநேக குடும்பங்கள்ல பெரிய பெரிய மாறுதலையும் உடைய கிரியைகளை நடப்பிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.